பணம், தேவையான பணம் அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் பணம்னே முகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வருது. இதில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். பணம் வேணுமா வேண்டாமா? பணம் எவ்வளவு வேணும்? இது யாருக்குமே வள்ளுவர் சொல்கிறாரு, செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியது இல். என்ன அர்த்தம்னா, பொருளை செய்டா, பணத்தை குவி. அந்த பணம் தான் உன்னுடைய எதிரியை, அவனுடைய திமிரை அறுப்பதற்கு அதை விட கூர்மையான வாள் ஒன்றும் இல்லை. யார் சொல்கிறார்? திருவள்ளுவர் சொல்கிறார். அது மட்டும் சொல்லலை, இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. இல்லாதவனை பார்த்து எல்லாரும் எள்ளி நகையாடுவான்டா. உன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் உன்னை சிறப்பு செய்வான். உண்டா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன சொல்கிறாரு? பொருளல்லாரை பொருளாக்கும் பொருள் அல்லது இல்லை பொருளுங்கிறார். அதாவது ஒரு பொருட்டே இல்லாதவனை கூட அவன் பணம் வச்சுருந்தான்னா அவனை ஒரு பொருட்டாக மதிக்க வச்சிருமா அந்த பணம். அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு என்ன வழிங்கிறதையும் சொல்கிறான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன சட்டங்கள் இருந்துச்சோ, விதிமுறைகள் இருந்துச்சோ, அதாண்டா இன்னைக்கு இருக்குது. அது என்னன்னு கேட்டால், ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. வர்ற வழி செல்வம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் போகிற வழி அதை விட சின்னதாக இருந்தால் நீ பணக்காரன் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. எவ்வளவு சம்பாதிக்கிறங்கிறது முக்கியம் இல்லை, சேமித்து வாழ பழகிவிட்டால் அவன் பணக்காரனாவதை யாராலும் தடுக்க முடியாது. சேமிக்காமல் வாழ்ந்தால் அவன் ஏழையாவதை யாராலும் தடுக்க முடியாது. பணத்தை சம்பளத்துக்காக வேலை செய்கிறவன் ஏழைங்க. பணத்தை தனக்காக ஒருத்தன் வேலை செய்ய வச்சானா அவன் பணக்காரன். சிம்பிள்.